hello, welcome everyone. இது உங்கள் அக்கவுண்டிங் சார் அரவிந்த். வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம ஒரு 2 வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் கண்டிப்பா போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல சம் நம்பர் 3 அப்படின்ற மாடல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 வீடியோ பார்த்திருக்கோம். சோ முதல் வீடியோல ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, அந்த ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட், அதோட மீனிங்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு வீடியோல பார்த்திருப்போம். இன்னொரு வீடியோல சம் நம்பர் 1 and 2 அப்படின்ற நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல சம் நம்பர் 3ல இருந்து நம்ம சம்ஸை பார்க்க போறோம். சோ வாங்க சம் நம்பர் 3 ஓட क्वेश्चन என்னன்னு பார்த்துடலாம். Sum number 3. Prepare the trial balance from the following balance of Chandramohan as in 31st March 2017. Capital, drawings, loan borrowed, sales, purchase, bank overdraft, motor car, general expenses, building stock. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த என்ட்ரிஸ் எல்லாமே கூட நம்ம ஃபார்மேட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நமக்கு எது டெபிட் எது கிரெடிட்ன்றது ஆன்சரில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் ரெண்டு சைடுமே நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 1,90,700 ரெண்டு சைடுமே நமக்கு சேம் ஆன்சர் வரணும். அப்படி சேம் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்க சம் கரெக்டுன்னு அர்த்தம். வாங்க ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாம். சம் நம்பர் 3 ஓட क्वेश्चन நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோட क्वेश्चंस வந்து நம்ம எப்படி ஆன்சரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ சம் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ கேபிட்டலோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் சோ என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 1,24,500. சோ நமக்கு கேபிட்டல் அப்படின்றது நமக்கு என்ன பேலன்ஸ் பாத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். சோ கேபிட்டல் எப்பவுமே நமக்கு என்ன பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் தான். அடுத்து டிராயிங்ஸ். சோ டிராயிங்ஸ் நமக்கு என்ன பேலன்ஸ்னு பார்த்துடலாம். சோ டிராயிங்ஸ் ஆல்சோ நமக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் நமக்கு வரும். சோ டெபிட்ல என்ன டோட்டல் பாத்தீங்கன்னா 2,000 rupees. அடுத்தது லோன் borrowed. சோ லோன் borrowed ஆர் பேங்க் லோன் ரெண்டுமே நமக்கு ஒண்ணுதான். சோ லோன் borrowed எழுதிக்கலாம். லோன் borrowed. சோ லோன் borrowed அப்படின்றது நமக்கு வந்து liability. சோ liability நமக்கு என்ன எடுத்துப்போம் அப்படின்னா கிரெடிட் சைடு. சோ எவ்வளவு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 7,000 rupees. அடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ். சேல்ஸ் நமக்கு என்ன பேலன்ஸ்னா கிரெடிட் பேலன்ஸ். சோ சேல்ஸ் ஓட வேல்யூ 53,400 rupees. அடுத்து பர்ச்சேஸ். சோ பர்ச்சேஸ் நமக்கு என்ன பேலன்ஸ் பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். சோ டெபிட்ல நம்ம அந்த அமௌண்ட் எழுதிக்கிறோம். எவ்வளவு வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 40,000. சோ கிரெடிட்ல இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் ஓவர்டிராஃப்ட். சோ பேங்க் ஓவர்டிராஃப்ட் அப்படின்றது நமக்கு வந்து liability. சோ liability அப்படின்றது நமக்கு என்ன பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ். சோ எவ்வளவு வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 5,800. அடுத்து மோட்டார் கார். மோட்டார் கார் வந்து நமக்கு வந்து ஒரு அசெட். சோ அசெட் அப்படினாவே நமக்கு என்ன பேலன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். சோ என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 20,000. சோ கிரெடிட் பேலன்ஸ் இல்ல. அடுத்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். அடுத்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். சோ ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் எழுதிடலாம். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து என்ன பேலன்ஸ் பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். சோ டெபிட் பேலன்ஸ் எவ்வளவு வேல்யூனா 2,500. சோ கிரெடிட்ல இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா பில்டிங். பில்டிங் நமக்கு வந்து அசெட். சோ அதனால அசெட்ல நம்ம என்ன பண்றோம் அதோட வேல்யூ போடலாம். சோ எவ்வளவு வேல்யூ பாத்தீங்கன்னா 1,10,000 rupees. எவ்வளவு வேல்யூ போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் கிரெடிட் பேலன்ஸ்ல nil பேலன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாக். நமக்கு முன்னாடியே சொன்னோம் ஸ்டாக் அப்படின்றது ஓபனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டுமே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபனிங் பேலன்ஸ் தான். அதனால நமக்கு வந்து ஓபனிங் பேலன்ஸ் இல்ல க்ளோசிங் பேலன்ஸ் ரெண்டுமே நமக்கு என்னது அப்படின்னா டெபிட் சைடு தான். ஓகேங்களா. சோ என்ன வேல்யூனா 16,200. சோ இல்ல. இப்போ நம்ம क्वेश्चनல இருக்கிற எல்லா என்ட்ரிஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சோ என்னென்ன பேலன்சஸ் நமக்கு வரும் அப்படின்றத நம்ம கரெக்ட்டா எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டுத்தையோட டோட்டல் பண்ணிடலாம். சோ டோட்டல் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கிரெடிட் பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ கிரெடிட் பேலன்ஸோட வேல்யூ வந்து 1,24,500. அடுத்து ஒரு 7,000. அடுத்து 53,000 ஒரு 400 and next பாத்தீங்கன்னா 5,800. சோ 0 0 and 12 17 balance 1. So 10 and 15 19 20 20 balance 2. So 2 4 plus 5 9. So 1. 1,90,700 rupees நமக்கு என்ன அப்படினா கிரெடிட் பேலன்ஸ் நமக்கு
ஆன்சரா வருது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெபிட் பேலன்ஸ் பார்த்தலாம். டெபிட் பேலன்ஸ்ல நமக்கு வந்து ஒரு 1,10,000 ஒரு 1,10,000 அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,200 அடுத்து வந்து ஒரு 2,500 அடுத்து ஒரு 20,000 ஒரு 40,000 அதுக்கப்புறம் ஒரு 2,000 ஆட் பண்ணிடலாம் 0 0 ஸோ 7 next 2 4 10 10 க்கு 0 balance 1 so 1 2 3 3 plus 2 5 5 plus 4 9 அந்த 1 அப்படியே போட்டுடலாம் so 1,90,700 so நமக்கு டெபிட் பேலன்ஸ் நமக்கு என்ன வருது அப்படின்னா so கரெக்ட்டா 1,90,700 நமக்கு ஆன்சரா வந்துச்சு so இப்போ நம்ம போட்டுருக்க சம் வந்து so கரெக்ட் இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन என்னது பார்த்தலாம் இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 4 ஓட क्वेश्चन பார்த்தலாம் Sum number 4. Prepare the trial balance from the following balances of Babu as on 31st March 2016. So, இங்கே நமக்கு cash in hand, sundry debtors, salary, bad debts, opening stock, bills receivable, sundry creditors, capital, purchase, sales. As usual நம்ம ஏற்கனவே ஃபார்மேட்டில் பார்த்தா அதே சேம் என்ட்ரிஸ் தான், வேறு புதுசாக எதுவும் கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த 86,800 ஆன்சர் எப்படி நம்ம சம்மில் அப்ளை பண்ணி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோன்றது வாங்க பார்க்கலாம். இப்போ சம் நம்பர் 4 ஓட क्वेश्चन பார்த்திருப்பீங்க சோ உங்களுக்கு இதுவும் நல்லா ஈஸியா புரிஞ்சிருக்கும் சோ இந்த சம் இப்போ நம்ம எப்படி ஆன்சர் நம்ம அப்ளை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சம் நம்பர் 4 இப்போ முதல்ல நமக்கு என்ன என்ட்ரிஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா cash in hand வந்து நமக்கு முதல்ல கொடுத்திருக்காங்க சோ cash in hand அப்படின்றது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா asset சோ asset வந்து எப்பவுமே நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான் சோ என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 7,000 rupees சோ கிரெடிட்ல இல்ல அடுத்து வந்து sundry debtors எப்பவுமே நமக்கு அதுவும் நமக்கு asset தான் so asset எப்பவுமே நமக்கு debit balance so debit balance ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 5,400 so creditல nil அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு salary கொடுத்திருக்காங்க salary நமக்கு வந்து one of the expenses so expenses எல்லாமே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா debit balance தான் so debit balance எவ்வளவு பாத்தீங்கன்னா 6,800 creditல nil balance அடுத்து bad debts அப்படின்றது நமக்கு வர வேண்டிய பணம் இருக்கு so ஆனா அந்த அமௌண்ட் நமக்கு வராம போயிருக்கும் அதனால அது நம்ம லாஸ் னு எடுத்துப்போம் சோ அதனால லாஸ் கூட நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைடு தான் சோ அதோட அமௌண்ட் என்ன பாத்தீங்கன்னா 200 கிரெடிட்ல nil அடுத்து வந்து ஓபனிங் ஸ்டாக் சோ ஓபனிங் ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஓபனிங் ஸ்டாக் இருந்தாலும் சரி க்ளோசிங் ஸ்டாக் இருந்தாலும் சரி எப்பவுமே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் தான் சோ டெபிட் பேலன்ஸ்ல அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 15,400 சோ கிரெடிட்ல nil அடுத்து பாத்தீங்கன்னா bills receivable நமக்கு வந்து asset நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்பவுமே அது நமக்கு என்ன பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் சோ அதோட வேல்யூ வந்து 7,000 rupees சோ கிரெடிட்ல nil அடுத்து sundry creditors அப்படின்றது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா liabilities சோ liabilities எப்படி நம்ம asset டெபிட் போறோமோ அதே மாதிரி liabilities நம்ம கிரெடிட்ல போடுவோம் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 11,800 அடுத்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் சோ கேபிட்டல் ஆல்சோ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா liabilities சோ அதனால நம்ம வந்து கிரெடிட் பேலன்ஸ் என்ன வேல்யூ பாத்தீங்கன்னா 25,000 அடுத்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் சோ பர்ச்சேஸ் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் சோ அதனால நமக்கு வந்து டெபிட் சைடு சோ டெபிட் என்ன பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 45,000 சோ கிரெடிட்ல வந்து nil அடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நமக்கு இன்கம் சோ இன்கம்ன்றது நமக்கு என்ன பக்கம் எந்த பக்கம் அப்படினு பாத்தீங்கன்னா கிரெடிட் சைடு என்ன வேல்யூ கொடுத்தாங்க அப்படினா 50,000 கொடுத்திருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணியாச்சு இப்போ சம் நம்பர் 4 ஓட क्वेश्चंस வந்து நம்ம ஆன்சர்ல அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த ஆன்சரை வந்து நம்ம டோட்டல் பண்ணிடலாம் சோ ரெண்டு சைடுமே ஈக்குவலா நமக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படினா கரெக்ட்னு அர்த்தம் சோ இப்போ நம்ம ஈக்குவலா ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாம் சோ நமக்கு வந்து 50,000 75 76 and 86,800 நமக்கு கிடைச்சிச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கலாம் சோ 7,000 or 5,000 வந்து 12,400 ஓகேங்களா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஒரு 7,000 சோ 6,800 200 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 7,000 இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் 15 plus 7 வந்து 22,400 இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 45,000 இப்போ இத ஆட் பண்ணா 0 0 4 4 வந்து 8 சோ இப்போ இங்க ஆட் பண்ணீனா 7 plus 2 9 11 16 16 balance 1 4 6 7 8 சோ ஆன்சர் வந்து 86,800 சோ நமக்கு வந்து கிரெடிட் சைடுல வந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சு டெபிட் சைடுலயும் 86,800 நமக்கு ஆன்சரா கிடைச்சிருச்சு சோ ரொம்ப ஈஸியான சம் ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படினா அந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு 5 மார்க்ஸ் and 2 மார்க்ஸ் நம்ம ஈஸியா எடுத்துடலாம்
அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு சாப்டர். இப்போ நம்ம சம் நம்பர் 5 ஓட क्वेश्चन பார்த்துடலாம். சம் நம்பர் 6 அதாவது வந்து உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் புக்கில் வந்து அதாவது வந்து பழைய புக்கில் வந்து சம் நம்பர் 6ல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற 2021 to 22 பேட்ச் வந்து புது புக்கில் சம் நம்பர் 5ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 6 அதாவது சம் நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆஃப் ராஜேஷ் as on 31st March 2017. ஸோ இங்கே நமக்கு பில்ஸ் ரிசீவபிள், பேங்க் சார்ஜஸ், கன்வேயன்ஸ் சார்ஜஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ட்ராவலிங் சார்ஜஸ் அப்படின்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், கேஷ் இன் அண்ட், ட்ராயிங்ஸ், சண்டே டெப்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், கேபிட்டல். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்த என்ட்ரிஸ் தான், புதுசாக வேறு எதுவும் வரலாம். அண்ட் தென் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் 39,200 ரெண்டு சைடுமே நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றது வாங்க பார்க்கலாம். ஸோ சம் நம்பர் 5 ஓட क्वेश्चन பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரொம்ப சின்ன சம்மா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நமக்கு 3 மார்க்கில் நிறைய வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ அந்த சம்ஸை எப்படி நம்ம வந்து ஆன்சரில் அப்ளை பண்ணலான்றது பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது நமக்கு வந்து அசெட். ஸோ அசெட்ன்றதால நம்ம எந்த பக்கம் போடுவோம்னா டெபிட் சைடு போடுவோம். எவ்வளோ வேல்யூனா 13,000. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் சார்ஜஸ். ஸோ பேங்க்ல வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, பேங்க் ஏதோ சம் சார்ஜஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதை நம்ம எக்ஸ்பென்சஸ் எடுத்துப்போம். ஸோ அதனால நம்ம இதை என்ன பக்கம் போடுவோம் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ் சார்ஜஸ். கன்வேயன்ஸ் அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராவலிங் சார்ஜஸ் கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நம்ம எங்கேயாவது ஃபாரினோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேற ஏதாவது பிளேஸுக்கோ நம்ம போறோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்த பணத்தை வச்சு நம்ம போக மாட்டோம். கண்டிப்பா அதை அந்த செலவை யாரை ஏற்றுப்பாங்க அப்படின்னா ஆஃபீஸ், அது தப்பின அந்த கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்றுப்பாங்க. ஸோ அதுதான் கன்வேயன்ஸ் சார்ஜஸ். ஸோ அது வந்து கம்பெனி ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 350. ஸோ நில் பேலன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ டிஸ்கவுண்ட் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம். நமக்கு 1000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 800 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா 200 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு லாபம். ஸோ அதுதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ அது நமக்கு இன்கமா நம்ம எடுத்துப்போம். அதனால அது எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு. அடுத்து வந்து கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட்ன்றது நமக்கு வந்து எப்பவுமே அசெட். ஸோ அசெட்னால நமக்கு எந்த பக்கம் அப்படின்னா டெபிட் சைடு. எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ். ஆல்ரெடி நம்ம டிராயிங்ஸ் என்ட்ரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் நமக்கு என்ன பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் தான். அதோட வேல்யூ 7,000. அண்ட் நெக்ஸ்ட் சண்டே டெப்டார்ஸ். போன கொஸ்டின்ல கூட நம்ம சண்டே டெப்டார்ஸ் நம்ம பார்த்தோம். நமக்கு வர வேண்டிய கடனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சண்டே டெப்டார்ஸ். இது நமக்கு ஒரு அசெட். ஸோ 17,100 நில் பேலன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்னா நம்ம கட்ட வேண்டிய பணம் நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த டேட்ல நீங்க கட்டிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்ல நம்ம கட்டியிருக்க மாட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் பில்ஸ் பேயபிளா மாறிடும். அதுதான் வந்து பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்றோம். அதோட அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12,000. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் அது நமக்கு லயபிலிட்டி. ஸோ கிரெடிட் பேலன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆல்சோ நமக்கு வந்து லயபிலிட்டி தான். ஸோ அதனால அதுவும் நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். ஸோ 25,900. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலா வந்திருக்கா ஆன்சர் செக் பண்ணிடலாம். இப்போ 25 + 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37, 38 and 39,200. 39,200 rupees நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ்ல நமக்கு வருது. அண்ட் ஆல்சோ நமக்கு டெபிட்ல அதே ஆன்சர் வரணும். எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ 17 + 7 நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24, 25, 28 and 38. ஸோ 38,000 இந்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 750 + ஒரு 350. ஸோ 1,100 and 1,200. ஸோ 39,200 நமக்கு வந்து ஆன்சர் வருதா? ஸோ அப்போ நமக்கு கரெக்டா 39,200 நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு டெபிட் சைடு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 3 சம் நம்பர் 3, 4, 5 நம்ம 3 சம் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த 3 சம் நல்லா ஈஸியா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிடுறேன். கண்டிப்பா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு நாள்ல வேற ஒரு வீடியோல வேற ஒரு மாடலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.